கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு கூட ஒரு விசுவாச பயணம், வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடியது கர்த்தருடைய வேத பகுதி, வேத வசனங்கள். வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அது மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. ஆகவே நம்மை பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியாகிய இந்த வார்த்தையை இந்த நாளிலும் நாம் கண்டுகொள்ள நம்முடைய இதயமாகிய பலகையிலே தேவன் எழுதி வைத்த அந்த சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற வகையிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அதற்கு முன்பாக நாம் செபித்து ஒரு பாடலை பாடி வார்த்தைக்குள்ளாக போகலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இரவு நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்நாளிலும் இந்த நாளை நீர் எங்களுக்கு அற்புதமாக நீர் மாற்றி அமைத்து தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாக்கி சம்பூர்ணம் பரிபூர்ணம் உண்டாகும்படியான வழிகள் இந்த நாளில் எங்களுக்கு கட்டளையிட்டதைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையால் உம்முடைய திருப்தியால் எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்கிற நோக்கத்திலே ஆண்டவர் சின்ன சின்ன கஷ்டங்கள், பாரங்கள், குறைகள் இருந்தாலும் நீர் இன்றைக்கு நீர் அதை கட்டளையிட்டிருக்கிறீர், மாற்றி இருக்கிறீர். அவைகள் வெளிப்பட்டே தீரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். வார்த்தையின் வல்லமைகள் எங்களுக்குள்ள வல்லமையாக செயல்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இனிதான ஒரு நாமம், இணையே இல்லை அந்த நாமத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு இன்பமான நாமம். ஆகவே இதை பாடல் மூலமாக வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். சாத்தானின் சேனைகளை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். ஆகவே தேவனை எண்ணினவர்களாக பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இந்த 3 சரணங்களை பாடி தேவ நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அவருடைய பணி செய்வதற்கு தயங்கின மோசையை பார்த்து சொன்னார், நீ போ, உன் வாயோடு நான் இருப்பேன் என்று அறிவித்தார். இன்றைக்கு போகிறதற்கு தான் ஆட்கள் தேவை, அறிவிக்கிறதற்கு தேவன் ரெடியாக இருக்கிறார். சொல்லிக் கொடுப்பதற்கு தேவன் தயாராக இருக்கிறார்.
ஏனென்றால் அது எப்பொழுதும் நெட்வொர்க்ல எப்படி இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டினோடனே அதுல இருக்கிற நெட்வொர்க் நமக்கு கனெக்ட் ஆகுதோ, அது போல ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஆவியில நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா என்ன நினைவோ தேவன் அதை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். நீங்க நம்ம நினைக்கிறோம், நான் பேசுற ஒவ்வொன்றையும், நான் பார்க்கிற ஒவ்வொன்றையும், நாம் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்னைக்குதான் நம்ம பார்க்கிறோம். சேட்டலைட்ல ரெக்கார்ட் ஆகுது, எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. தேவன் ஆதி காலத்திலிருந்து நம்மளை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. எல்லாம் மறைவானது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அப்பா அம்மாவை ஏமாத்தலாம், இன்னைக்கு சபை போதகரை விசுவாசிகள் ஏமாற்றலாம், எஜமான்களை வேலைக்காரர்கள் ஏமாற்றலாம், வேலைக்காரரை எஜமான் ஏமாற்றலாம், விசுவாசிகளை போதகர்கள் ஏமாற்றலாம். ஆனால் தேவனை ஒரு மனிதனும் ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. தேவனும் விசுவாசிகளை ஏமாற்றுகிறது, தன் பிள்ளைகளை ஏமாற்றுகிறவர் அல்ல. தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நம்மை போல வாழ்ந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவர் ஒரு தெய்வமாவே பார்த்துட்டு, தெய்வமாவே வணங்கிட்டு, தெய்வமாகவே தூரமே வச்சுட்டு, அப்படியே போட்டோலையும் சபைகளிலும் அப்படியே வழிபடுகிறவர்களாகவே நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தொடர் போதனைக்கு நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 2வது வசனத்தை இன்றைக்கு தியானிக்கலாம். அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திலே கொண்டு போகப்பட்டார். அவர் இயேசு கிறிஸ்து இரவு பகல் 40 நாட்கள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த 40 நாட்கள் என்றவுடனே 40 நாட்கள் உபவாசம். நீ நிறைய பேர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாரு, நானும் 40 நாள் உபவாசம் இருக்க போறேன் அப்படின்னு நிறைய பேர் 40 days உபவாசம்லாம் இருக்கிறாங்க. அவர் இரவும் பகலும் சேர்த்து எதுவுமே சாப்பிடல. ஆனா மனுஷனுக்கு பாருங்க ஒரு நேச்சர் என்னன்னா, தேவன் இந்த உலகத்துல மனிதனாய் வந்தாருன்றதுக்கு ஒரு அடையாளம் இது. அவர் ஏன் உபவாசம் இருந்தார்? வனாந்திரத்திலே சோதிக்கப்படுவதற்காக அழைத்து கொண்டு போற ஆவியானவராலே 40 நாள் ஒரு உபவாசம் இருந்தார், சோதிக்கப்படுவதற்காக போகிறார். இன்னைக்கு நாம் 40 நாள் ஏன் எடுக்கிறோம்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சோதிக்கப்படுவதற்கு இல்ல, நான் தேவனோட சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாம் கொடுத்துட்டாருங்க, இலவசமா கொடுக்குறவருங்க அவரு. நம்ம பிள்ளைங்களுக்கு நீ ஒரு 2 நாள் பாஸ்டிங் இரு, நான் இதை தரேன், ஒருவேளை நீ சாப்பிடாம இரு, நான் இதை தரேன் சொல்லுவோமா? நம்ம ஆண்டவர் மட்டும் அப்படி நினைக்கிறீங்களா? 40 நாள் உபவாசம் இருந்தாதான் ஒரு சில இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்முடைய ஆவியில நம்ம கனெக்ட் ஆகலாம். சில விஷயங்கள், சில காரியங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். அது அப்படியே நம்ம இப்படி இருந்தாதான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து நல்ல வரங்கள்லாம் பெற்றவங்க 40 நாள் இருந்துட்டா பெற்றாங்க. எலிசா பழைய ஏற்பாட்டுல எனக்கு ரெட்டத்தனையான வரம் வேணும், எலியா விட நல்லா பண்ணணும், டபுள் எனக்கு வரம் வேணும், ரொம்ப ஆசை, எனக்கு 2 டபுள் ஆசீர்வாதம் வேணும்னு. ஆனா நீ போய் 40 நாள் உபவாசம் இருந்து வெயிட் பண்ணுப்பா, உனக்கு டபுளா தரேன், நீ ஒரு 80 நாள் இரு அப்படின்லாம் சொல்ல ஆண்டவர். அது எலியாவும் சொன்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என் சால்வை நீ பிடிச்சேன்னா உனக்கு ரெட்டத்தனை ஆசீர்வாதம் வரும். சிம்பிள் தியரி தான், சிம்பிளா அதை கவனிக்கணும்ன்றாரு. கீழ்படினோம் சொல்றதை கேட்கறானான்னு பாக்குறாரு, அவ்வளவுதான். பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் 40 நாள் இருந்தாலும் உபவாசம் பண்ணிலாம் சில இடத்துல, ஒரு இடத்துல மட்டும் ஆண்டு சொல்லுவாரு, இந்த பிசாசு துரத்தே முடியல எங்களால, நீங்க எப்படி துரத்துனீங்கன்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுவாரு, நான் இந்த உபவாசத்தினாலும் அன்றி ஜபத்தினாலும் அன்றி இது போகாது அப்படின்னு. அதனால நான் பிரதர் சில பிசாசை துரத்தணும்னா 40 நாள் உபவாசம் இருக்கணும் பிரதர். ஏங்க விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான பிசாசுகளை துரத்துவீர்கள். அங்க 40 days மென்ஷனே பண்ணல ஆண்டவர். 40 நாள் இருக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்கள் சரீரத்துக்கு ஆரோக்கியம். அதுவும் 3 வேளை சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். இருக்கலாம், அந்த மனப்பக்குவம், அந்த நாலேஜ்ல நமக்கு வரணும். வருத்தி, அதான் உபவாசமே மனுஷன் முகவாடலாவே இருக்காதீங்கன்றாரு இயேசு கிறிஸ்து டீச்சிங்ல. நீங்க பாத்தீங்கன்னா மலை பிரசங்கத்துல
நீயோ உபவாசிக்கும் பொழுது முகவாடெல்லாம் இராதீங்க, மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்காதுன்ற போர்டு போட்டு 40 days உபவாச கூட்டம்னு நடத்துறாங்க. சிலர் அங்கிருந்து போயிட்டு உபவாச கூட்டு போய் தான் எனக்கு விடுதலை வந்துச்சு. சில நம்பிக்கை, சிலருடைய விசுவாசம் சிலரை ரட்சிக்கிறது. ஆனால் சிலருக்கு செய்வதனால இது எல்லாருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அவர் கிட்டத்தட்ட 40 நாட்கள் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் ஒரு வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, அப்போஸ்தலர்களுக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின காரியம் 40 நாட்கள் அங்கே காண்பித்தார். திருஷ்டாந்தமாக தெளிவான உபதேசங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம். ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுக்கு பேசி 40 days ஒரு டீச்சிங், ஒரு சில விஷயங்கள் கத்துக்கணும்னா 40 days பண்ணீங்கன்னா எடுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த கண்டிஷனல் மட்டும் வரக்கூடாதுங்க. இப்படி இருந்தாதான் அப்படி, அது இருந்தாதான் இதுன்னா அது வந்து லா, அதாவது பழைய பிரமாணத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். கிருபை கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 960 மணி நேரம் சாப்பிடலங்க. சாப்பிடாம இருந்தா ஒரு சீக்ரெட் நடக்குது பாடியில. என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் செத்து போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ரூம்ல பூட்டிக்கிட்டு ரூமை சீல் பண்ணி தண்ணியை ஃபுல்லா கட்டிட்டானா. ஃபுல்லா கட்டிட்டு அவ்வளவுதான். எதுவும் இருந்தாலும் தண்ணி தாக எடுத்தாலும் குடிக்கூடாது, காப்பாத்த உறவு வந்தா கூட ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை பொண்ணுவதை கட்டிட்டு அப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆச்சா, 2 நாள் ஆச்சா, கொஞ்சம் வித்தியாசம் ஆச்சு. ஏற்கனவே பலவீனமா இருந்த நான் இன்னைக்கு புது பெலனா இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்தது. அவன் அப்படியே இருக்க இருக்க அவன் சரீரம் மாறிக்கொண்டிருக்குது. அவன் உண்மைதான். அப்போ இந்த நாம் சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவைகளினால் நமக்கு உடலில் இருக்கிற காரியங்கள் சரி செய்யாமல் போகிறது. நாம் அடிக்கடி என்ன பண்றோம்? சாப்பிட்டு 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 அதுக்கு லோடு கொடுத்து கொடுத்து என்ன பண்றோம்? அடுத்த நிலைக்கு என்ன செய்வதென்று புரியாத நிலையில ஒரு படபடப்பான ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் பாருங்க. நம்முடைய சரீரம் இயங்குவதற்கு நேரங்கள் தேவை. அதுக்குதான் தேவன் பகலை இரவையெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார். சூரியன் வருகிறது, எல்லா நேரம் சூரியன் இருந்தாலும் நமக்கு கஷ்டம்தான், எல்லா நேரம் இருட்டா இருந்தாலும் கஷ்டம்தான். எல்லாம் சரியா படைச்சிருக்கிறாரு பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு ஹெல்த் இதுல சொல்றாரு, சரிவிகிதமான உணவு, விட்டமின் என்னென்ன ஒரு மனுஷனுக்கு தேவையோ சரிவிகிதமா நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொப்பை இருக்காது, சுகர் இருக்காது, பிரஷர் இருக்காது, எந்த வியாதியும் இருக்காது அப்படின்றாரு. அது கரெக்டு தான். உணவு சரிவிகித உணவு, சரிவிகித உழைப்பு. இன்னைக்கு நிறைய பேர் உழைக்கிறது கிடையாது, வேர்வை சிந்துறது கிடையாது, இந்த நினை லிம்ப் வாட்டர் வெளியில வர்றதே கிடையாது. உள்ளவே இருந்தா என்ன, அவன் கெட்டு போன பொருள் அது ஒரு கிளாண்ட் ஆகி கேன்சர், இப்படி பல வியாதிகளை உண்டாக்குது இன்னைக்கு பாடியில. அது மட்டுமல்ல, சரிவிகித உணவு, சரிவிகிதமான உழைப்பு, சரிவிகிதமான உறக்கம் மிக மிக முக்கியம். தூங்குறது கிடையாது சரியா. நான் இதை சாதிக்க போறேன், அதை சாதிக்க போறேன்னு நிறைய விஷயங்கள்ல நம்ம மாத்தி மாத்தி செய்யறது. அப்போ இன்னைக்கு நாம் இதெல்லாம் சரிவிகிதமா சரியான காரியங்களை சரியான நேரத்துல செய்யாதனால சரியா வாழ முடியல. வேற ஒண்ணுமே கிடையாது. கடவுள் தான் கொடுத்துட்டாரு, இந்த வியாதி எனக்கு கொடுத்துருக்கிறாரு, சுகர் கர்த்தர் தான் கொடுத்தாரு, பிரஷரை கர்த்தர் தான் கொடுத்தாரு, இந்த வியாதினால என்ன சோதிச்சாரு, என்ன டெஸ்ட் பண்ணாரு, இதுவே வரலன்னா நம்ம வந்திருக்கவே மாட்டோம் பிரதர். நீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வியாதி கொடுத்து எல்லாரையும் ஒரே நாள்ல மாத்திடுவாங்க, எல்லாம் கெசின் ஆயிடுவாங்க, எல்லாமே மாறிடுவாங்கல்ல. அப்படி அல்ல. தேவன் ஒவ்வொரு பொல்லாங்கினாலும் சோதிக்கிறவர் கிடையாது, ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. இவர் உபவாசம் இருந்த நோக்கம் நல்லா புரிந்துங்க. அவர் உபவாசம் இருந்தார், ஏன் நான் உபவாசம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். உபவாசம் இருந்தா என் சரீரத்துக்கு அது நல்லது, சில காரியங்கள் சரியாக மாறும். அதனால தான் உபவாசம் இருக்கிறது ரொம்ப மனிதனுக்கு நல்லது. சில ஆர்கான்ஸ் எல்லாம் அதிகமா வேலை கொடுக்காம ரொம்ப ஆரோக்கியமா அது இருக்கும். நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமா. அதனாலதான் வாரத்துல புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து காலத்துல பாத்தீங்கன்னா வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்ணணும்.
புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நினைச்சு செவ்வாய் வெள்ளியான்னு எனக்கு கரெக்டா தெரியல. இன்னைக்கு நிறைய நம்ம மத ரீதியா கூட இன்னைக்கு நிறைய மதங்களில நம்ம இருக்கிறோம். அப்படி ஒரு பொழுது இருக்கிறது அது நல்லது, உடம்புக்கு நல்லது. ஒரு வேளை குறைத்து உணவை குறைத்து ஆவியில நாம் பலப்படுவது நல்லது. அதிகமா சாப்பிட்டா தூக்கம் வருது. சில வேலைகளை ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு பட்டினி போட்டு வாழ்றது. சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு சில காரியங்களை செய்யும் போது பசியே எடுக்காது. நேச்சராகவே தேவன் மாத்துவாரு. ஆகவே இந்த உபவாசம் இருந்த பின்பு, உபவாசம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய டாபிக். அது நம்ம ஆண்டவர் அன்னைக்கு சீசர் எல்லாம் கேட்டாங்க, ஏன் ஆண்டவரே யோவான் சீசர்லாம் உபவாசம் பண்றாங்க, உங்க சீசர் மட்டும் உபவாசம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்லுவாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாட்டியினுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா அப்படின்னு கேட்பாரு. அப்ப மணவாளன் அப்படின்னா மாப்பிள்ள கூட இருக்க தோழன். மாப்பிள்ள சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுவானா இல்லையா? சந்தோஷமா இருப்பானா இருக்க மாட்டானா? ஏங்க மாப்பிள்ள நான் கூட இருக்கிறேங்க, அவங்க தோழருங்க, அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்க உபவாசம்ன்றது துக்கத்தையும் தன்னை ஒடுக்கத்தையும் சில நற்காரியங்களுக்காக அது பயன்படுத்தப்பட்டது. ஆகவே அதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே உங்கள் விருப்பம்தான், உபவாசம் இருந்தாலும் இல்லையானாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இலவசம் இலவசம் இலவசம். புரிந்து கொள்ளுங்கள். இங்க இந்த வசனத்துல ஒரு ஹெல்த் டிப்ஸ் தேவன் போட்டிருக்குதை நீங்க பார்க்கலாம். அவர் அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. மத்தேயு 4:2. 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. யாருக்கு பசி உண்டாயிற்று? அவருக்கு பசி உண்டாயிற்று. ஏங்க அவர் தேவனுங்க, அவரு இருந்தாருங்க, நம்மளால இருக்க முடியாது. ஏங்க அவரு அதாவது 100% மனிதனாக இந்த உலகத்துல வந்தவர். அது நல்லா புரியணும் முதல்ல. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவர் ஒரு போட்டோல வச்சுட்டு உருவத்தில வச்சுட்டு வழிபடுகிறார் அல்ல. நம்மை போல இந்த உலகத்திலே எப்படி ஆதாம் இந்த உலகத்திலே மண்ணினாலே உருவாக்கி இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டு மனிதனால் வந்த பாவத்தை மனிதனால் நீக்கும்படி இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த 2ஆம் ஆதாமாக்கிய மனுஷனாகிய ஆதாம் என்று எழுதியிருக்குது. நிறைய வசனங்கள் நான் ரெஃபர் நேரம் இல்லை, இது தொடர்ச்சி நான் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த ஒரு மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நம்மை போல இருந்தார். அவருக்கு பசி வந்துச்சுங்க. அவர் ஃபாஸ்டிங் இருந்தாருங்க. ஒரு இடத்துல அவர் மனுஷகுமாரன், த சன் ஆஃப் மேன், த நேச்சர் மேன், இந்த உலகத்துல வந்து ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்ததாக. அவர் நித்திரையா இருந்தார். அவர் சுற்றி நடந்தார். அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர், இந்த உலகத்தை படைத்த எம்பெருமான். ஆனா இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கி இவர் வரும்போது சொல்றாரு, அவர் கூட பணி செய்ய வந்த மக்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ, தேவகுமாரன் இல்ல, இங்க என்ன சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கோ, த சன் ஆஃப் மேனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லப்பா. எல்லாம் என்ன நினைச்சாங்க, இவர் பின்னாடி போனா நல்ல இடம் கிடைக்கும், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. அவர் கூட தேடி வந்தவர்கள் ஏராளம். சிலர் சோறு கிடைக்கணும் வர்றாங்க, சில சுகம் கிடைக்கணும் வந்தாங்க. இப்படி வரவங்களை பார்த்து ஊழிய மன்றங்களையும் பார்த்து சொன்னாரு, ஒன்னும் இல்லப்பா, உனக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும், என்ன கொடுக்கணுமோ நான் கொடுக்குவேன், எனக்கு நீ பணி செய்ய ரெடியா அப்படின்னு நீ கேட்டாரு. மனுஷகுமாரன் மத்தேயு 11:19 பாருங்க. 11:19 வாசிக்கலாம். மத்தேயுல மனுஷகுமாரன் 11:19 மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அவர் நம்மள மாதிரி தண்ணி குடிச்சாரு, சாப்பிட்டாரு, போஜன பானம் போஜனம் பண்ணாரு, பானம் பண்ணாரு. அவர்கள் சரியான சாப்பாட்டுறாம அப்படின்ட்டாங்க. போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானம் உள்ளவனுக்கு தானே புரியும்.
ஞானம் இல்லாதவங்களுக்கு என்ன 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 சொன்னாலும் புரியாது. அன்புக்குரியவர்களே, நம் தேவன் நம்மை போலவே இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் உதவி செய்யும்படி தம்மை, அதாவது 2 வசனம் இருக்குது, எபிரேயர் 12:1 நினைக்கிறேன். தனக்கு முன் வைத்த சந்தோஷ, அந்த வசனம் தானே, 2 வசனம் காட்டுறேன் பாருங்க. எபிரேயர் 12:1. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்ட 14 பாருங்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கின்ற அடிமைதனைக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படி அவர் இப்படியாக மாறினார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய பாடுகளுக்கு உட்படுத்தி அது ஒரு வசனம் இருக்குங்க. அந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். தம்மை போல பாடுபடுறவங்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்து கரெக்ட். அந்த வசனம் எங்க இருக்கு? 5:8 பாருங்க. மாம்சத்தில் இருந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணி பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய காலமாய் அந்த விடுதலையை, ரட்சிப்பை அனுபவிக்கிறதற்கு காரணரானா. என்ன பாருங்க, அதனாலதான் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக வந்தார். ஆகவே நாமும் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட காலையில எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். 21 வசனங்கள் இருக்கும். 21 நாள் பயிற்சி பண்ற மாதிரி 21 வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். அதுல சொல்றாரு, கட்டளையாக சில காரியங்களை சொல்லுகிறார், சில காரியங்கள் கற்பனையாக சொல்லுகிறார், சில காரியங்கள் கண்டிப்பா நீங்க செஞ்சே ஆகணும். நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ இந்த உலகத்திலே பொக்கிஷமாக உன்னுடைய ஆதாரத்தை, உன்னுடைய செயல்பாடுகளை நீ வைத்து விட்டு போக வேண்டும் என்று புத்தி சொல்லு என்று சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். ஆகவே இந்த மாம்சத்திலே வாழ்கிற நாட்களிலே பல போராட்டங்கள், பல சிந்தனைகள், பல நிந்தைகள், அவமானங்கள் எதுவா இருந்தாலும் என் வாழ்க்கையிலே நித்திய வாழ்வை பற்றி கொண்டு வாழுகிற அந்த வாழ்வுக்காக என்னுடைய செயல்பாடுகள், நடைமுறை, பாவனைகள் எல்லாம் அந்த நித்திய வாழ்வுக்கு அநேகருக்கு அடையாளமாக, நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு அடையாளமாக, சாட்சியாக வாழ்ந்து செல்ல தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்து உதவுவாராக. நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான இரவு வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் இந்த உலகத்திலே 40 நாட்கள் உபவாசமாய் இருந்த பின்பு சோதிக்கப்பட்டீர், ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு உமக்கு பசி உண்டாயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாங்கள் பசி இல்லாமல் இருக்கிறோம்பா. சில காரியங்களை எங்கள் சரீரத்தை ஒடுக்கும் பொழுது எங்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை நாங்கள் உம்மூலமாக அறிகிறோம். தொடர்ந்து நீர் இந்த உலகத்திலே மனுஷனாய் பல காரியங்களை செய்து எங்களுக்கு சாட்சியாக இருந்திருக்கிறீர். இவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு நாங்கள் உபவாசித்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே பசி வரும்பொழுது நாங்கள் புசித்து, ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு
பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய மீட்பை அருளும்படிக்கு காரணராக மாறினீரே. ஆண்டவரே, சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வார்த்தை பிடிங்க, வாழ்வில் மாற்றங்களை காண்பீர்கள். நிச்சயமாய் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அது உங்களுக்கு ஒளியாக மாறும். நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Bless you all. Thank you.